ஒருவன் திட்டியதை நீங்கள் பரிசீலனை என்னை திட்டினான் என்றால் அதை உணர்கொண்டு நாமும் திட்டும் உணர்ச்சியோடு அதன் உணர்வுகள் அணுக்கள் வளர்கின்றது. எனக்கு இப்படி வேதனைப்படுத்தினான் என்று எண்ணும் போது அதே உணர்வு வேதனைப்படுத்தி சொல்லும் செயலும் நமக்குள் வருகின்றது. அந்த வேதனை அணுக்கள் நமக்குள் வேதனைப்படுத்துகின்றது. நல்ல கவனிச்சு இதை போல இத்தகைய உங்களுடைய வாழ்க்கை அறியாது சேர்ந்த தீய வினைகளையும் மாற்ற வல்லமை பெறுவதற்குத்தான் இந்த ராமாயண காவியங்களை கலந்தாலும் அதன் உணர்ப்படி உங்களை தீமைகளை நீக்கிற கலவை கொண்டு உணர்வின் தன்மை உறப்பும்போது இந்த எண்ணத்தால் ராமனின் பக்தனாக உங்கள் செவிகொள்ளப்பட்டு அந்த உணர்வும் உணர்ச்சிகளை தீமைகள் அகற்றும் உணர்ச்சிகளை உங்களுக்குள் பதிவாக்கப்படும் போது இது அதன் நிலைகள் அது வித்தாக விளைகின்றது. ஆக இதே உணர்வின் நீங்கள் எடுக்கப்படும் போது அதன் சத்தாக அது வளரப்படும் போது துரு நட்சத்திரத்தின் பேரொருளை உங்களுக்குள் பெருக்கும் தன்மை இந்த உடலுக்கு பின் நீங்க அங்கே சொல்லுங்க. எனக்கு இவ்வளவு நன்மை செய்தார், எனக்கு இந்த மாதிரி செய்கிறானே துரோகம் செய்கிறான் என்று எண்ணினால் இதன் உணர்வு வரப்போது வாலியாகின்றது. ஆகவே நல்ல குணங்களை அடக்குகின்றது, தீவின் உணர்வுகளை விளைகின்றது. எவன் உணர்வை நமக்குள் எடுத்து வளர்த்தமோ நம் நல்ல குணங்களை வீழ்த்துகின்றது. அவன் நமக்கு வேதனைப்படுத்தும் உணர்வுகள் விளைகின்றது. இறந்த பிற்பாடு எங்க போறோம்? அவன் உடலுக்கு அவனில் விளைந்த உணர்வுகள் வலுப்பெறும்போது இந்த உயிரான அங்கே சென்று அவனுக்குள் இதை விளைய செய்து அவன் எதை எண்ணானோ அவன் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணினான். அது உணர்வும் மற்றொரு உணர்வுகளிலும் வருகின்றது. இந்த ஆன்மா அங்கே போய் செல்லுகின்றது. அவன் உடலுக்குள் துன்பத்தை உருவாக்குகின்றது. பின் அவனை வீழ்த்தி விடுகின்றது. இதில் யாரும் தப்ப முடியாது. நாம் நினைக்கிறோம் அவன் செத்து போயிட்டான். நம்ம அதே நிலையில் அவன் சத்தவை யார் மேல சொல்லி இது வேதனைப்படுகிறான் பலவீனமான பின் அவன் இறந்த பின் இங்கே வர என்ன பாய்ப்பு இப்படி செய்தானே என்று உணர்வு கொண்டு வரப்படும் இந்த உடல்ல வரும். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இப்ப சாதாரணமாக வீட்டிலே வெறுப்படைந்து நிலையை பெற்றாலும் அதுல யார் மேல வெறுப்படையதோ அது உணர்வின் தன்னை இறந்தா அந்த வெறுப்படைந்தா யார் மேல வெறுப்படைந்து தற்கொலை செய்து கொள்கின்றதோ அந்த ஆன்மா வெறுப்படைந்த உடலுக்குள்ளே வருகின்றது. அவன் எப்படி அவன் தற்கொலை செய்து கொண்டானோ அதே உணர்ச்சிகளை தூண்டி இவங்களை தற்கொலை செய்யும். இது ஒரு பக்கம். ஆக ஒருத்தன் நாம் அன்புடன் பழகி அவன் பாசத்துடன் பழகப்படும் போது அந்த பழகி உணரும் போது இறக்கப்படும் போது நண்பனே நான் இந்த மாதிரி இருந்தனே, என் குடும்பத்தில் இப்படி இருக்குதே, உன்னிடம் எவ்வளவு அன்பா இருந்தேன், நான் இப்ப நான் போக போறேன்னா சாக போகும்போது உணர்வு எடுத்தானே இந்த உணர்வு எடுத்து அங்க வழங்கி அவன் இறந்தான என்னச்சியும் அடுத்தாப்படி சொன்ன உடனே கேட்பாங்க இந்த மாதிரி நண்பன் அந்த பழகிய தோஷத்துல இந்த உணர்வு வலுவாது அந்த ஆன்மா இங்க வந்துடும். போயிட்டானுங்கிறப்ப வந்துட்டாங்க உள்ளுக்கு வந்துட்டு அவன் எப்படி பழமுனாலும் பித்து பிடிச்ச மாதிரி இருப்பான். பார்க்கலாம் இந்த மாதிரி எனக்கு நேற்று வழி நல்லா இருந்தேன், படிச்சுட்டு இருக்கும்போது நல்லதா இருந்தேன். அவன் பழகிய தோஷங்கள் உறப்பும்போது இவனை எப்படி ஆட்சி படைக்கின்றது. இதே போல அருணகிரிநாதரை எடுத்துக்கொள்ளும். அவன் தீயவன்லையும் தீயவன் மோசமானது யாரு? அருணகிரிநாதன் வாழ்க்கையிலேயே பிறருடைய பிற பண்களை கற்பழித்தவன், தகாத நிலையை நடந்து கொண்டவன், பணமென்ற திமிரால் வாழ்ந்தவன், பிறருக்கு துன்பத்தை கொடுத்தவன், அதுல இன்பத்தை பெற்றவன். அவன் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அவனுக்கு குசரோகமே வரும். அருணகிரி வாழ்க்கையில் நீங்க எடுத்துக்கொண்டா அவன் வாழ்க்கை ஒழுக்கமானவன் இருக்கிறான். அவனுக்கு எப்படி கடவுள் தரிசனம் விட்டவர்கள் உலகத்துக்கெல்லாம் எப்படி சொல்ல போனார்? எப்படி சொல்ல போனார்? நல்ல யோசனை பண்ணி காரணம் தன் சகோதரன் இப்படி ஆசை நிமித்தம் பல செல்வங்களை இலக்கம் செய்து தவறான வழியில் போறானே, இவனுக்கு திருத்துவதற்கு வழி என்ன என்று அருணகிரியினுடைய சகோதரி நினைச்சுதான் அவன் மேல கொண்டு பாசத்தால் அவனை திருத்த வேண்டும் என்று எண்ணுகின்றது. அப்ப எண்ணினால எப்படி நடக்கும்? பல ஞானியுடைய தத்துவங்களை படிச்சு பார்க்குது. இவன் திறந்த மாட்டேங்கிறான் என்று எண்ணுது. இருந்தாலும் திருமூலர் காவியத்தை முழுமையாக படிக்கின்றது. அந்த இயற்கையின் உண்மையின் தன்மை அறிந்தது அது. ஆகவே அந்த திருமூலன் காவியத்தை எடுத்து தான் படித்துணர்ந்து சகோதரன் சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு உபதேசிப்பதும் இதை உணர்த்தினாலும் அவனுக்கு அது மேல் அக்கறை இல்லை. ஆனால் அவன் எப்படியும் அந்த நிலை பெற வேண்டும், அவன் திருமூலரின் உணர்வுகள் அறிய வேண்டும், தன்னை அறியாமல் இயக்கும் சக்தியிலிருந்து விடுபட வேண்டும் என்று தன் சகோதரரை எண்ணி இதை கலந்து உணர்வின் தன்மை தனக்குள் சேர்க்கின்றது. அப்படி சேர்த்தாலும் அங்கே தன் சகோதரி அவனை முயற்சிக்கின்றான், அவன் எடுக்க முடியவில்லை. அவன் இச்சையின் நிமித்தமே பல மோகங்கள் கொண்டது. அவன் குசுரோகத்தின் அழிப்பு ஆனது. எல்லாரும் செல்வத்தோடு இருக்கும் அரவணைத்தனர்.
செல்வம் இழந்து அசுத்தமாக இவனை வெறுக்கின்றது. வெறுப்பின் தன்மை ஆனாலும் ஆசை விடவில்லை. இருந்தாலும் சகோதரியிடம் காசு கேட்கின்றான். அவனுக்காக செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டான். யாரு? அருணகிரிநாதருடைய சகோதரி. அவன் சகோதரன் மேல இருக்கக்கூடிய பாசம் தான் எல்லா ஞானத்தையும் சொல்லி எடுக்கவில்லையே. அவன் எப்படி எடுக்க வேண்டும் என்ற உணர்வினை அங்க வளர்த்துக் கொண்டோம். அவன் மேல் இருக்கக்கூடிய பாசத்தால் அவனை நல்லவனாக திருத்த வேண்டும் என்ற உணர்வு வளர்ந்து 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 வந்த பின் கடைசியில் செல்வம் புறம் இழந்தது. அடுத்து கூலி வேலைக்கு அடுத்த வீட்டில் பாத்திரத்தை விலைக்கு அந்த 2 சோத்தை சாப்பிட்டு இவங்க தன் சகோதரனுக்கு கொடுக்கணும். காலரை இருக்கக்கூடிய காசையும் தன் சகோதரனுக்கு கொடுத்து எப்படியும் நான் வாழ வேண்டும் என்று ஆக தனக்கு திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் இதை தன் சகோதரனை காக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இயக்கியும் இருப்பினும் அவன் விடாப்படியாக இந்த கூலி வேலை செய்து கொடுத்தாலும் அவன் நல்ல வழிக்கு பயன்படுத்துவதில்லை. சேமித்து வைத்தாலும் ஒரு 10 ரூபா இருந்தாலும் எனக்கு தாசி கொடுக்கணும் என்றுதான் போய்விடுகின்றான். அவன் நல்வழி பயன்படுத்தவில்லை. அப்போது சகோதரி இந்த திருமூலருடைய திருமந்திரத்தை, அதாவது வானுயியல் தத்துவத்தையும் புவியியல் தத்துவத்தையும் அகேஷம் கண்ட உணர்வின் தன்மையை அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றல் அவன் பெற்றவன். எப்படி அதாவது வியாசகர் பெற்றாரோ அதே போல தான் துயர்படும் நிலையிலிருந்து கற்றுணர்ந்த உணர்வுகள் அந்த திருமூலர் கற்று உணர். ஏனென்றால் பல மந்திரங்களையும் பல தந்திரங்களும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று எடுத்துக்கொண்டதுதான் அடுத்த முதல் சரீரத்தில் இருந்த பதஞ்சலி முனிவர். ஆக அரசனாக இருந்து இந்த உணர்வை கற்றுக்கொண்டு முனிவர் என்ற நிலையில் அடுத்த எதிரிகளை வீழ்த்துக் கொண்ட நிலை கொண்டு கூடு விட்டு கூடு பாயும் உணர்வை பெற்று கூடு விட்டு கூடு பாயும் நிலைகள் இருந்து ஆக பாம்புக்குள் சென்று தன் சேனாதிபதியை பார்த்துவிட சொல்லி உடலை பாம்புக்குள் சென்று ஊர்வலம் வர ஆரம்பித்தான். அந்த சேனாதிபதி என்ன செய்யான்? அந்த அரசனுடைய பதஞ்சலி முனிவருடைய இதையை சுட்டு பொசுக்கிவிட்டான், காணாமல் செய்து விட்டான். இது வேறு உடல் எங்க இருக்கும்? இப்ப உலகம் முழுவதுக்கும் சுத்துகின்றது. சுற்றும் போது தன்னுடைய ஆசை நிமித்தம் வந்தாலும் தன் பலகாலம் அலைந்து நல்ல உடலை தேர்ந்தெடுக்க வெகு காலம் ஆகிவிட்டு மாடு மேய்ப்பன் உணர்வுகள் சூதுவாதற்ற உடலில் புகுந்து அவனுக்குள் நின்று இந்த விஷயத்தை பாய்ச்சி அவனுக்குள் செல்லுகின்றது. அவனுக்குள் சென்ற பின் தான் கற்றுண்ட பேரண்டத்தின் உணர்வின் தன்னை இந்த உடலின் இச்சைக்குத்தான் செய்தான் முதலில். ஆனால் தன் மனைவிக்கோ சேனாதிபதிக்கோ மக்களுக்கோ இவன் சட்டத்துக்கு அவன் இட்ட சட்டத்திற்கே பயந்து நடக்க வேண்டும். இந்த உணர்வுதான் அவன் இடத்தில் எதிரி வந்தால் பயம், தன் மனைவியிடம் பயம், சேனாதிபதியிடம் பயம், மக்களுக்கு இட்ட சட்டத்தில் பயம். இப்படி பயந்தே அஞ்சுதான் வாழ வேண்டியது. இந்த உடல் எச்சரிக்கைக்காக ஏற்பட்ட சுகம் எத்தனை துயரங்கள் இங்கே எடுக்கின்றது என்ற உண்மை அப்போ எங்கே அந்த மாடு மேய்க்கிற உடலுக்குள் சென்ற பின் உணர்கின்றான். அவன் சூதுவாதற்றான். அப்ப மாடு மேய்க்கிற உடலுக்குள் சென்று அவன் தன் வீட்டுக்கு அந்த மாடு மேய்க்கிற வீட்டுக்கு செல்லப்படும் போது மனைவி வரவேற்பதும் அதுக்கு வேண்டிய மாட்டை மேய்ச்சி வந்தாரு அலங்கா இதா இருக்கிறாரு காய்காயில் தண்ணி கொடுப்பதும் அதுக்கு வேண்டிய உபகாரம் செய்வதை பார்த்த உடனே நான் அரசனாக இருந்து தன் மனைவிக்கு அஞ்சி வாழணும், சேனாதிபதிக்கு அஞ்சி வாங்கணும், நாம் சட்டமிட்டது மக்களுக்கு அஞ்சி வாங்கணும், எதிரிக்கும் எத்தனை வாழணும். உலக அண்டத்தின் தன்மை அறிந்து கொண்ட இத்தனை பெரிய சூஸ்திரங்களும் நாம் இந்த உடலின் இச்சைக்கு வரும்போது என்ன ஆனது என்ற நிலையில் சிந்திக்கின்றார். ஏன்னா மனைவியுடைய அந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க வேற ஒண்ணு கோடி செல்வ வச்சுங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வச்சுன்னா எப்படி நரகுலோகம் தான் அங்க பார்க்க முடியும், சொர்க்கத்தை பார்க்க முடியுமா? சின்ன வீடா இருந்தாங்க பெரிய வீடா இருந்தாங்க செல்வம் தேடி இடத்தில் சிறிதளவு மனம் கோரினால் அதை நாங்க நரகுலோகத்தை தாங்க நீங்க சம்பாதிச்சு சொத்து இருக்கிற மன நிம்மதி இருக்கு. அது பாதுகாக்க முடியுமானா முடியாது. இப்படி எத்தனை குடும்பங்கள் அல்லல் படும் செல்வம் இருக்கும், மன நிம்மதி இருக்கின்றதா? இதை உணர்ந்தான் அன்று. ஆக அகசின் கண்ட உண்மையை இந்த உணர்வின் தன்மை வரும்போது அப்போதான் தான் சிந்திக்கின்றான். தில்லை நடராஜா, நமது பூமி தில்லையாக இருக்கின்றது, நிற்காமல் ஓடும். இந்த பூமி சுற்றுறது நின்னா என்ன ஆகும் கதி? அளவு கதியாய் தில்லை அம்பல தாண்டவா. இந்த உயிரின் தன்மை போனால் என்ன ஆகும்? உடல் இயக்கம். இந்த அம்பலத்தை ஆடுவன் யாரு? தில்லை நடராஜா. நிற்காமல் ஓடுகின்றது, இந்த உலகவே இயக்குகின்றது. இது அரசனாக இருக்கு. இந்த தில்லை அம்பல தாண்டவா, இந்த ஆள்வது யார்? இந்த உயிர் என்ற நிலையில் அவன் பாடினான். இந்த உண்மையின் தன்மை உணர்ந்தான். இந்த உண்மை உணர்வுதான்
அருணகிரிநாதருடைய சகோதரி எடுத்துக்கொண்ட உண்மையின் தன்மை வானியில் நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும்போது ஒன்றோடு ஒன்று சப்தங்களும் மின் கதிர்களும் பிரபஞ்சம் மாறுவதும் என்று என்று ஒன்றோடு ஒன்று மோதும் போது நாதத்தின் உணர்வை திருமலர் குருவான அந்த உணர்வின் உண்மையின் தன்மைதான். அதையெல்லாம் கற்றுணர்ந்த இந்த சகோதரி தன் சகோதரனை மீட்டுவதற்காக பற்றுணர்ந்த உணர்வுகள் அங்கே வளர்த்து கொண்டாலும் சகோதரன் தன்னிடம் கையிலே பணம் இல்லாத போது எப்படி எனக்கு பணம் கொடுத்தனும், என்னை தாசி அவமதித்து விட்டால் எனக்கு எப்படி நீ பணம் கொடுத்தன்னு கட்டாயப்படணும். இவன் அது மேல ஆசை. இங்க இருக்கக்கூடிய துன்பங்களை அவன் அறியவில்லை. காசு இல்லை என்ற நிலையில் இப்ப நம்ம அம்மா அப்பாட்ட போய் கேட்டோம்னா எப்படியே கடன் வாங்கி கொடுத்துருவாங்க. காசு இல்லாத நேரத்தில் பண்ணி எனக்கு காசு கொடுக்குறேன் இல்லையா நான் தற்கொலை பண்ணுன்னு சொல்ற பிள்ளைங்களா இருக்கு. சினிமாவுக்கு போகணும் காசு கொடுக்குறேன் இல்லையா நல்ல படம் சொல்லியாச்சு நான் காசு கொடுக்கல. இதே மாதிரி இந்த உணர்வின் தன்மைகள் வரப்போது நாம் இருள் என்ற நிலைகள் சூழ்ந்து விடுகின்றது. ஆக சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகள் இருந்து மீள்வதற்கு என்ன வழி என்று நற்று சொத்தி சிந்தித்து பாரு. இப்ப அந்த மரணவுதி நாயத்தா சகோதரி என்ன செய்கின்றான், இவன் இப்படி இருக்கின்றான் என்று அவன் எப்படியும் மீள வேண்டும் என்ற உணர்வு ஆதங்கம் வைத்திருந்தாலும் ஆனால் இவனுக்கு சமாதானம் படுத்தினாலும் நேரடியாக ஒன்றும் சொல்லணும். ஒரு சமயம் தன் சகோதரி சொல்லி எப்படி நீ பணம் கொடுத்தா அவன் பிடிவாதமா இருக்கிறான். என்கிட்ட காசு இல்லையப்பா, நான் இன்னைக்கு சொத்துக்க வழி இல்லை, நான் கொடுத்த காசு உன்னிடம் கொடுத்துட்டேன், நான் எதை வைத்து கொடுத்தேன், எனக்கு கொடுத்து ஆகணும்னு பிடிவாதமா இருக்கிறான். ஏன்னா அந்த ஆசையின் உணர்வு. அப்ப என்ன செய்யறான், நீ தாசியிடம் போவதற்கு என்னையே நீ அனுபவித்துக் கொள் என்று தன் உணர்வின் தன்னை வெளிப்பட்டு மூர்ச்சியாகி இறந்து விடுவேன். அவன் என்னத்தான் அந்த இடமாகும் போதுதான் இனி அந்த ஆன்மா அவன் அருணகிரிநாதர் உடல்ல தோன்று எனக்கு உதவி செய்த ஆள் இல்லையே என்கிற மரணம் அடைகின்றான். அப்ப நாம் இனி என்ன வாழ்க்கை இருக்கிறது கோபத்தின் மேலே ஏறி விழுந்து சாக துணிகின்றான். துணியப்படும் போது அந்த ஆன்மா அந்த உடம்புக்குள் புகுந்து அவனை கீழே போகாது. இந்த உடைச்சில் உணரச்சில் வானுலக ஆற்றலை கண்டது அந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் அங்கு இயக்கத்தரும். அப்போதான் நாத விந்துகள் ஆதி நமக்கு நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ அந்த உணர்வின் தன்மை அணுக்களாக நமக்குள் வரும். இப்படி நாம் எண்ணி உணர்வுகள் நாம் எதுவோ அதன் கருத்தன்மை அடைகின்றது. இப்படி மனிதன் உணர்வுகள் பல கோடி உணர்வுகள் சேர்த்து நன்மை தீமை என்ற உணர்வு நமக்குள் வந்து நாத விந்துகள் ஆதி நமோ நம வேத மந்திர ரூபாய நமோ நம நம்ம பாடிக்கிட்டு இருப்போம். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய மூலப்பொருள் இருக்கு பாடியதாரு அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் இயக்கியது யாரு அருணகிரிநாதர் சகோதரி. ஆக நுகர்ந்த உணர்வு கொண்டு தீமை வழியில் இருந்தாலும் ஆக சகோதரி சகோதரன் உணர்வுகள் மீள வேண்டும் என்ற உணர்வை எடுத்து 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 இதன் உணர்வு கருவாகி அவன் உடலுக்குள்ளுக்கும் அந்த ஞானத்தை பேசுகிறான். அப்பதான் தாராராஜிங்கிற வகையில் உணர்வு மோதலின் உணர்வு பெறுகிறது என்று அந்த உணர்ச்சி எடுத்தான் குசலோகம் நீக்கியது. அவன் உலகம் முழுவதுக்கும் அந்த அறிவினை ஊட்ட எண்ணினான். யாரு இந்த உடல் இருந்த நிலை. இப்ப நான் வீட்டுல சந்தோஷமா இருப்போம், நம் நண்பர்களோட பழகிருப்போம், நண்பர்களின் நிலைகளில் அந்த குடும்பத்துல ஏதோ விருப்பான நிலைகள் இருந்திருப்பான். இந்த நண்பரின் நிலைகளை பழக போகும்போது என்ன ஆகுது, அவன் இறந்து விட்டால் அவன் தவறான வழிகளில் மரணம் அடைகிறான் என்று வைத்துக்கொள்ளும். அதை உணர்வு நண்பன் மேல் பாசமாயிட்டு இந்த ஆன்மா உண்டு. இவன் பித்து பிடிச்ச மாதிரி ரோட்ல இல்லாதபடி எங்கல்ல நேற்று நல்லா இருந்தானே அவன் நண்பன் இறந்துட்டாலும் என்னும் போது இந்த உணர்வு நுகர்ந்தப்பன் அதே ஆன்மா இங்க வந்து அவன் எப்படி வேதனைப்பட்டு துன்பப்பட்டு அவன் ஆசைக்கு அவன் இருப்பான் அதே உணர்ச்சியில் ரோடோட சுத்தம். இப்ப நண்பனின் பழக்கம். இது மாதிரி பள்ளி மாணவர்களும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இப்போ குறைஞ்சி இந்த 2-3 மாசத்துக்குள்ளுக்கு சில மாணவர்களுக்குள்ள சில இதானது இறந்தப்பன் மாணவர்கள் தான் பள்ளிக்கு போக மாட்டோம். இந்த மாதிரி இந்த மாணவர்களையும் சில பேர் இங்க வந்து நீ என்னப்பா செய்தானே இந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் திருத்தி அவனுடைய ஆன்மா ஒளிபெற வேண்டும் பிறவில்லா நிலை அவன் தெளிவாக போறான். இப்படி மனிதன் வாழ்க்கையை நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் அன்பு கலந்த உணர்வுகளை நாம் செலவழிக்கப்படும் போது அந்த பரிவின் உணர்வு ஆனால் அவன் இறந்த நண்பன் என்றோ அல்லது சொந்தக்காரர் என்ற உணர்வு இருக்கும்போது அதே உணர்ச்சியின் உணர்வுகள் நமக்கு செயல்படுகின்றன. எல்லாம் இயற்கை நேரில் இருப்ப இதெல்லாம் வராது தடுக்க வேண்டும் அல்லவா. நோயாளி என்றாலோ அல்லது நண்பர்கள் என்றாலோ நண்பர் நமக்குள் பழகும்போது சொல்லும் குடும்பத்தில் பற்றில்லாதபடி இந்த மாதிரி அப்ப நம்ம கேள்விப்பட்டால் என்ன செய்யணும், இஸ்ராயின் நம் உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியை நாம் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும். இதை சேர்த்து
அந்த நண்பனுக்கு அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும், சிந்தித்து செயல்படும் அந்த ஆற்றல் பெற வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும், அன்னதந்தை மதித்தல் வேண்டும், அருஞானம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை நமக்குள் படைத்து விட்டால் அவன் உணர்வும் நமக்குள் வளராது. இது வாழ்க்கை தொடரில் இதை போன்று நாம் எண்ணும் இந்த உணர்வு இல்லை என்றால் நாம் பழகும் நண்பருடைய ஆன்மா அவருடைய சந்தர்ப்பத்தில் அவருடைய குடும்பங்கள் வந்துவிடும். அல்லது ரோட்ல போகும்போது திடீரென்று ஆச்சு அது நண்பனை எண்ணினான் என்றால் அவன் எப்படி சிதைந்தானோ அது உணர்வு சிதைந்தாகி இங்கே பித்தனை போல அடைய வைக்கும். இதை போன்ற நிலைகள் யார் தடுப்பாங்க? இது இதுக்காக அதெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி நீங்க பெற வேண்டும் என்பதுதான் இயற்கை எப்படி விளைந்தது உணர்வின் சத்தை உங்களுக்குள் பதிவாக்கி இதை நீங்கள் நினைவு கொண்டால் உங்களை காக்க உங்க எண்ணம் வரும். பிட்டியவனை எண்ணும் போது அந்த எண்ணம் உங்களை விற்பனை செய்து விருப்பான வாழ்க்கை வழங்கும். ஆகவே அதே சமயத்தில் நீங்க இந்த அருஞானத்தை எடுத்து அந்த அருள்வழி பெற வேண்டும் என்று அந்த எண்ணம் அருளை காட்டி தீமைகளை நீக்கும் அந்த அருள் சக்தி வரும். அதை பெற வேண்டும் என்றுதான் நம் மணிக்கரைகளை பேசுறதும். இதுவே உங்க உயிரை ஈசனாக மதித்து உங்க உடலை கோயிலாக மதித்து அதில் வீட்டிற்கும் அந்த நல்ல குணங்களை ஆலயமாக மதித்து நாம் இப்ப சொல்வதை நீங்கள் நுகர்ந்தால் நாம் சேவை செய்யும் தன்மை வருகின்றோம். நீங்க கோயில போய் என்ன செய்றீங்க? பால் அபிஷேகம் பஞ்சாபிஷேகம் அபிஷேகம் செய்றீங்க. எதுக்கு செய்ய வச்சாங்க? இப்ப நீங்கள்லாம் உயர வேண்டும், அருஞானி உணர்வு பெற வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். என் உயிரான ஈசனுக்கு அது படுகின்றது. இந்த உணர்வின் தன்மை என் உடல் இரத்த நாணங்களை கலக்கின்றது. என் உடல்ல நல்ல அணுக்களுக்கு அமுதாக கிடைக்கின்றது. இந்த உடலான சிவனுக்கு அது மலம் வரும்போது மகிழ்ச்சி என்று தோன்றுகின்றது. இதை உருவாக்குவதற்கு தான் கோயிலை இப்படி அதை யாராவது பாலாபிஷேகம் செய்யும்போது தான் அழுகிறவங்க தான் நிறைய இருப்பாங்க. நான் செய்ய போகும்போது நான் இத்தனை செய்தனே என்னை சோதிக்கிறேன் தான் இருக்கும். இதையெல்லாம் ஆலயத்தினுடைய பண்புகளை எவ்வளவு தெளிவாக நம்ம நாட்டில் இதுல கல்லுக்கு அபிஷேகம் பண்றேன் அதை பண்ற பக்தி அதை காட்டப்பட்ட உணர்வின் தன்மை நுகர்ந்தால் நமக்குள் வருகின்றது. ஆகவே பக்தி என்ன நண்பன் உயர வேண்டும், இந்த ஆலயம் வருவரெல்லாம் உயர வேண்டும், அந்த அருஞானம் பெற வேண்டும் என்ற உணர்வினை எவர் சேர்க்கின்றனரோ அதுதான் உண்மையான பக்தி. நீங்க நல்லா இருக்கும் என்னால் அந்த நல்லதை நினைக்க போகும் பக்தி, அந்த நல்லதை செய்ய வைக்கிறது தான் கோயில். அந்த பக்தியை தான் நாம் கொள்ளணுமே தவிர பக்தி என்ற நிலையை நாம் எப்படி இருக்கின்றோம். ஆகவே இங்கே அருணகிரிநாதர் எப்படி அவருடைய சகோதரி அந்த உடல் வந்து உடல்ல போன்றப்ப நிறைய நிலை இருக்கு. இப்ப நாம் நண்பர்களாக பழகும் போது பாசத்துடன் வளர்ந்தாலும் அவன் சந்தர்ப்ப பேதத்தால் அகால மரணம் அடைந்தாலோ வீட்டில் வெறுப்படைந்து தற்கொலை செய்து கொண்டாலும் நண்பன் மேல் வந்தால் இவனுடைய நிலையை மாற்றுகின்றது. அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் தன் பாசத்தின் மேல் இருக்கும் போது அவன் தவறான வழியில் நடக்கிறான் என்று அந்த தாயோ தந்தையோ அவங்க அல்லது சகோதரோ இப்படி ஆயிட்டானே என்று ஏங்கினால் போறோம். அவன் மரணம் அடையப்போம் அந்த ஆன்மா இவன்கிட்ட வந்து அவன் செய்த தவறு நேற்றுவரின் தவறு செய்ய மாட்டான், அவன் தவறின் நிலைக்கு வந்து விடுகின்றான். இதுகெல்லாம் எதை காட்டுகின்றது? ஆகவேதான் இயற்கையின் உண்மை நிலையை நாம் உணர்ந்து கொண்ட பின் இந்த 6வது அறிவு கார்த்திகேயன் நாம் தெரிந்து கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு அறிஞானிகள் தெரிந்த உணர்வின் தன்மை ஒளியாக்கி ஒளியின் சரீரம் பெற்ற அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்வோம். அது நிலை பெறும்.